அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 5வது பாடமாக இருக்க சிற்றிலக்கியங்களை பற்றி பார்க்கலாம். 5வது பாடத்தில் சிற்றிலக்கியங்களை பற்றியும் தனிப்பாடல்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிற்றிலக்கியங்களுக்கு நாவி ஜெயராமன் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிற்றிலக்கிய வகைகள் நாவி ஜெயராமன் புத்தகத்தில் முதல் தலைப்பு பார்த்தோன்னா பாட்டியல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும். பாட்டியல் அப்படின்னா என்னென்னா சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணங்களை சொல்கிறது தான் பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாட்டின் இயல்பை இலக்கண வரையறை செய்து விளக்கும் நூல் பாட்டியல் நூல். பாட்டியல் நூல் அப்படின்னு என்னென்னா ஒரு பாட்டோட இயல்பை இலக்கண வரையறை செய்து சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றிலக்கியங்களின் இலக்கணங்களை வரையறைத்து கூறுவது பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியங்களோட இலக்கணங்களை வரையறுத்து சொல்கிறது தான் பாட்டியல் நூல்கள். தமிழின் பழம்பெரும் இலக்கண பெருநூலான தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் எனும் முப்பெரும் பிரிவை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற 3 பிரிவை உடையது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் இலக்கணங்கள் மொத்தம் 5, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிறது தெரியும். இந்த தொல்காப்பியத்தில் பார்த்தோன்னா பொருள்லையே யாப்பு இலக்கணத்தையும் அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதான் பொருள் இலக்கணத்திலேயே யாப்பு அணி என்ற இருவகை இலக்கணத்தையும் அடக்கி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். பொருள் இலக்கணத்திலேயே யாப்பு அணி என்ற இருவகை இலக்கணத்தையும் அடக்கி கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். எழுத்து சொல் ஆகியவற்றை விளக்கி கூறும் நூல் நன்னூல். இப்போ எழுத்து சொல் பொருள் 3ஐயும் சொல்கிற நூல் எதுனா தொல்காப்பியம். அதில் பொருள் இலக்கணத்திலேயே யாப்பை பற்றியும் அணியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுவே எழுத்து சொல் 2 மட்டும் விளக்கி சொல்கிற நூல் எதுனா நன்னூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி கூறும் நூல்கள் இறையனார் அகப்பொருள் நம்பி அகப்பொருள். இப்போ பொருளாக அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து அதில் அகப்பொருள் இலக்கணத்தை மட்டும் சொல்கிற நூல் எதுனா இறையனார் அகப்பொருளும் நம்பி அகப்பொருளும் அகப்பொருள் இலக்கணத்தை மட்டும் சொல்லும். புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி கூறும் நூல்கள் எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் இலக்கணத்தை மற்றும் கூறுற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தது தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அடக்கி கூற பெற்ற வகைகள் யாப்பும் அணியும். இதான் முன்னாடி பார்த்தோம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்திலேயே யாப்பிலக்கணமும் அணி இலக்கணமும் கூறப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. 9வது பாயிண்ட்டு யாப்பிலக்கணத்தை விரிவாக கூறும் பிற்கால இலக்கண நூல்கள். இப்போ தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் யாப்பை பற்றியும் அணியை பற்றியும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுவே யாப்பை மட்டும் தனியாக விவரித்து சொல்கிற நூல்கள் எதுன்னு பார்த்தோன்னா யாப்பருங்கலமும் யாப்பருங்கல காரிகை. இது 2 யாப்பிலக்கணத்தை பற்றி தனியாக விவரித்து கூறுற நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அணி இலக்கணத்தை விளக்கும் நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டும் தனியாக விளக்கி சொல்லும் நூல் எதுனா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு இலக்கணத்துலேயும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் எல்லாம் தொகுதியாகவும் இருக்குது. தனித்தனியாக பிரித்து சொல்கிற நூல்கள் எது அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது பாவின் இனங்களுக்கு இலக்கணம் முறைக்கும் வகையில் பிற்காலத்தில் எழுந்த இலக்கண நூல் எதுனா திருக்குறுகை பிரான் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம். திருக்குறுகை பிரான் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம், குமரகுருபரரின் சிதம்பர செய்யிற்கோவை, பாம்பன் சுவாமிகளின் பல்சந்த பரிமளம். இப்போ பாவோட இனங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வெண்பா ஆசிரியப்பா யாப்பருங்கல காரிகையில் பார்த்துருப்போம். வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படிங்கிறது அதில் எப்படி பாவோட இனங்களுக்கு இலக்கணம் பார்த்தோமோ அதே மாதிரியே பிற்காலத்துலேயும் பார்த்தோன்னா பாவோட இனங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நூல்கள் அப்படிங்கிறது தான் திருக்குறுகை பிரான் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம், குமரகுருபரரின் சிதம்பர செய்யிற்கோவை, பாம்பன் சுவாமிகளின் பல்சந்த பரிமளம். இது எல்லாமே வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த மாதிரி பாவோட இனங்களுக்கு இலக்கணம் உரைக்கும் வகையில் எழுந்த பிற்கால இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறுகை பிரான் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம், குமரகுருபரரின் சிதம்பர செய்யிற்கோவை, பாம்பன் சுவாமிகளின் பல்சந்த பரிமளம். அடுத்தது செய்யுட்களில் பயிலும் வண்ணங்களை பற்றி இலக்கணங்களை விளக்கி கூறும் முறையில் எழுந்தது எதுனா தண்டபாணி சுவாமிகளின் வண்ணவியல். இப்போ நம்ம யாப்பருங்கலத்தில் வண்ணங்கள் 100 அப்படின்னு பார்த்தோம். தொல்காப்பியத்தில் 20 இருக்கும். அந்த மாதிரி வண்ணங்களை பற்றி கூறுற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தண்டபாணி சுவாமிகளின் வண்ணவியல்.
வண்ணங்களுக்கான இலக்கணங்களை விளக்கி கூறுற நூல் எதுனா தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய வண்ணவியல். அடுத்தது யாப்பாராய்ச்சியின் வளர்ச்சி நிலையில் பிறந்ததே பாட்டியல் எனும் புதுவகை இலக்கணம். இப்போ பாட்டியல் நூல்களை பற்றி தான் பார்க்குறோம். பாட்டியல் எதை அடிப்படையாக வச்சு பிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா யாப்பாராய்ச்சியோட வளர்ச்சி நிலையில் பிறந்தது தான் பாட்டியல் எனும் புதுவகை இலக்கணம். இது தற்காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாப்பாராய்ச்சியின் வளர்ச்சி நிலையில் தோன்றியது தான் பாட்டியல் எனும் புதுவகை இலக்கணம். பாட்டியல் நூல்களில் காணும் பொருள் அமைதி இருவகை. பாட்டியல் நூல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 வகை இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தோன்னா பாட்டில் பயிலும் எழுத்துகளுக்கும் சீர்களுக்கும் சாதி கணம் நட்சத்திரம் முதலியவற்றை வகுத்து கொண்டு பொருத்தம் கூறுவது. பாட்டியல் நூலை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது முதல் வகை எது அப்படின்னா பாட்டில் வர்ற எழுத்துகளுக்கும் சீர்களுக்கும் சாதி கணம் நட்சத்திரம் முதலியவற்றை வகுத்து கொண்டு பொருத்தம் கூறுவது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான் சிற்றிலக்கிய வகைகளுக்கு இலக்கணம் கூறுவது. தமிழில் இருக்க சிற்றிலக்கிய வகைகளுக்கு இலக்கணம் கூறுவது பிரிதொரு பகுதி. அப்போ பாட்டியல் நூல்கள் பார்த்தோன்னா நம்ம இப்போ படிக்கிற 5வது பாடத்தில் இருக்க சிற்றிலக்கியங்களோட வகைகளுக்கு இலக்கணம் கூறுறது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பாட்டியல் நூல்களை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இலக்கண நூல்கள் எதுக்கு எந்தெந்த நூல் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வர பாட்டியல் நூல்கள் என்னென்ன இருக்குது, அதில் சிற்றிலக்கியங்களுக்கு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், இதே சிதம்பர பாட்டியல், இந்த நூல்கள்லாம் சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கு, அதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.